இந்த வாட்டர் சீப்பேஜ், அதாவது என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இந்த நீர் உரியுது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த செவுத்துல எல்லாம் நீர் கசிவு இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால நீங்க இதுலயும் கொஞ்சம் கவனப்படுத்தணும். கவனப்படுத்தி அதை துல்லியமான முறையில ஒரு அளவுக்கு கூட அந்த நீர்க்கசிவு இல்லாம இந்த பேஸ் போடுறதுக்கு நீங்க கவனம் செலுத்தணும். ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்களும் இந்த சூரிய மின்கலன் அமைக்கிறவங்களுக்கு எவ்வளவு தூரம் செய்திகளை கொடுக்க முடியுமோ அதையும் நாங்க ரொம்ப யோசிச்சு நாங்க ஒவ்வொரு தகவலா கொடுத்துட்டு இருக்கிறோம். நிறைய நிறுவனங்கள் இருக்கத்தான் செய்கின்றது, நிறைய தொழில்நுட்பங்கள் இருக்கத்தான் செய்யுது. ஆனாலும் பல இது எரெக்ட் பண்ணிட்டு அதுல வரக்கூடிய பிரச்சனைகளையும் அவங்க கவனத்துல எடுத்துக்கணும். ஏன்னா இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், எல்லா பருவ காலங்களுக்கும் நீடித்து நிலைத்த இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸை வடிவமைக்கணும். அதுல இந்த காலம் நீங்க அதுல உங்களோட ரூஃப் டாப்ல போடும் பொழுது, அதாவது இந்த தளத்துல போடும் பொழுது, இந்த தளத்தை நீங்க கொஞ்சமாச்சும் அதை எடுத்துட்டு தான் இந்த காலத்தை நீங்க காங்கிரீட் பண்ணுவீங்க. அப்ப அதுல இன்னும் கொஞ்சம் இந்த கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணி நல்ல விதமாக வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு செய்தியா சொல்றோம்.